ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான நாள். அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். சரியா, அந்த வீடியோ ஆக்சுவலாக பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறக்கோ டவுட்டுக்காக நம்ம வந்து சொல்லலை கிடையாது. சரியா, அட்மிஷன் ஹெல்ப் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே, அதாவது ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஷெடியூல் படி பார்த்தோம் அப்படின்னா இன்ன வரைக்கும் எந்தவித அப்டேட்டுமே நமக்கு வந்து கொடுக்கல. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து பிஸியாக இருந்தனால நமக்கு வந்து ஒன் டே ஃபுல்லாகவே பண்ணவே முடியல. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு லேட்டாக தான் விட்டாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் இது வரைக்கும் எந்தவித அப்டேட்டுமே கொடுக்கல. அதாவது சாய்ஸ் லாக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி எதுவுமே நமக்கு கொடுக்கவே இல்லை. சரியா, அதனால் இப்போ இருக்க அஸ்யூஸ்வல் ஷெடியூல் வந்து படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கடைசி நாள். அதாவது 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கடைசி நாள். சரியா, இன்றைக்கி நமக்கு 4 மணிக்கு, சரியா, அதாவது நம்ம 11:55 PM வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா, சாய்ஸ் லாக்கிங் வந்து நமக்கு 4 மணிக்கு நமக்கு நினச்சி பார்த்தா அவைலபிள் ஆகிடும். அப்போ சாய்ஸ் லாக்கிங் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணணும். சரியா, அதாவது அஸ்யூஸ்வல் ஷெடியூல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டைம் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, டைம் வந்து 1 டே இல்லை 2 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றின அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிடும். ஆனால் இன்றைக்கி நமக்கு கடைசி நாள் அஸ்யூஸ்வல் ஷெடியூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கடைசி நாள். அதெல்லாம் மறந்துடாதீங்க. அதனால் யாரெல்லாம் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.